நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்ப என்ன பண்ணேன், நெறைய லவ் ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டு இருக்க மாரி நெறைய வந்து ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸே போடுவானுங்க. அந்த மாரி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு செத்துரலாம் போல இருக்குன்னு. அது வந்து லிட்டரலி இந்த லவ் ஃபெயிலியர்ன்றது மைண்ட் செட் மட்டும் தான். நம்ப ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறோம் அப்படின்றது வந்து ஓகே. பட் அத உடைச்சு எப்படி வெளிய வருதுன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் செகண்ட் திங் லவ் ப்ராப்ளம் சொல்யூஷன் எப்படி அத வந்து சொல்யூட் பண்றது அப்படின்னு. எப்படின்னா ரோட்ல நிக்கிறேன். ரோட்ல போயிட்டே இருந்த வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்கப்போ பைக்க நிப்பாட்டிட்டு டக்குனு வீடியோ வீடியோ ஆன் பண்ணிட்டு, "ஒரு லவ்ல பிரச்சனை வருதா? நீ பெருசா, நான் பெருசான்னு சொல்லிட்டு சண்டை பெருசா இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப் பெருசா இருக்குன்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு லவ்ல ஒரு பொண்ணோ, பையனோ லவ் பண்றப்போ, நான் சொல்றது கரெக்ட். நீ சொல்றது கரெக்ட். நான் சொல்றது பெருசு. நீ சொல்றது பெருசுன்னு யோசிக்காம, நம்ம ரிலேஷன்ஷிப் பெருசுடா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு திட்டி, நம்ம ஒழுங்கா பேசுவோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல அந்த பையன் வெண்ண மவளே நம்ம ரிலேஷன்ஷிப் தாண்டி பெருசுன்னு உணர்ந்து 2 பேரும் ஒண்ணா இருந்தாலே, நல்ல ஒரு அ லவ் பாண்ட் உண்டாகும். சாகுற வரைக்கும் ஒண்ணா வாழுவீங்க. ரிலேஷன்ஷிப் பெருசான்னு நெனைங்க. என் என் வார்த்தை தான் பெருசு, உன் வார்த்தை பெருசுன்னு நெனைக்காதீங்கன்னு சொல்லி திட்டி போட்டிருந்தேன்.